ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் 9 தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் அதோடைய வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஸ்கூல் புக்ஸ் வந்து கொஞ்சம் தான் கவர் ஆகிருக்கும். நம்ம இதை படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இதோடைய கொடுத்துருக்கிறதுடைய ரிலேட்டடாக உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கணும். சரி வாங்க, ஃபஸ்ட்டு என்ன டாபிக்ன்றதை பாருங்கள். சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரங்கள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் 11th பாலிட்டியில் லெசன் 13 இருக்குது. அது வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அதில் சமூக நீதியை பற்றி தான் அந்த லெசனில் வந்து சொல்லியிருப்பாங்க. பாருங்கள், அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து எஜுகேஷன் வந்து நம்மளுக்கு வந்து ஆங்கிலேயர்கள் வந்து உள்ளே வந்ததுமே அவங்க வந்து பள்ளிகள் கிறிஸ்டியன் மிஷினரிஸ்லாம் சேர்ந்து ஸ்கூல்ஸ்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதில் நம்மளுடைய இந்தியர்கள்லாம் படிச்சிருப்பாங்க. அதில் கல்வி கற்ற இந்த அயோத்திதாசர், சிங்காரவேலர், நடேசன் அவங்களாம் சேர்ந்து அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் சிறுபான்மையினர்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி போராடுவாங்க. ப்ளஸ் வந்து அவங்களாம் படித்தனால அவங்களுக்கும் வந்து அரசு வேலை வந்து வேணும் அப்படின்றத வந்து கோரிக்கை வைப்பாங்க. அதுக்காண்டி அவங்க வந்து இயக்கங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த நடேசன், பிடி தியாகராயர், டிஎம் நாயர் அவங்க 3 பேரும் சேர்ந்து சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதில் ஜஸ்டிஸ்னு ஒரு மேகசினை வெளியிடுவாங்க. அதுதான் பின்னாடி வந்து நீதி கட்சியாக மாறும். ஸோ இது எல்லாமே இந்த லெசனில் சொல்லியிருப்பாங்க. ப்ளஸ் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து நம்மளுடைய பிற்படுத்தப்பட்டவர்களுக்கெல்லாம் வந்து ஆணையம் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிசிக்காண்டி ஃபஸ்ட்டு காக்கா கலைக்கல் ஆணையம் ஆரம்பிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு மண்டல் ஆணையம் ஆரம்பிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ரிசர்வேஷனுக்காண்டி ரொம்ப போராடி வாங்கி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு சமூக நீதின்ற லெசன்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து கதையாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் படிச்சுட்டு அதோடைய கதை என்னன்றதை நீங்கள் வந்து 2க்கு 3 டைம் படிச்சிங்கனாவே தெரிஞ்சிடும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 6th சோஷியல் சயின்ஸில் டேர்ம் 1ல் லெசன் 1 and 2 வரும். 6th சோஷியல் சயின்ஸ் டேர்ம் 2ல் லெசன் 1, 7th டேர்ம் 1ல் லெசன் 1 வரும். இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு சப் டாபிக் வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தமிழகத்தின் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைகள் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா 7th சோஷியல் சயின்ஸில் டேர்ம் 3ல் லெசன் 1, அதாவது பெண்களுடைய மேம்பாடு. யாரெல்லாம் வந்து என்னவா இருந்தாங்க, முதல் பெண் காவல்துறை அதிகாரி யாராக இருந்தாங்க, முதல் சபாநாயகராக இருந்தாங்க, அது மாதிரி பெண்களில் யார் முதலமைச்சராக இருந்தாங்க, அது எல்லாமே வந்து நம்மளுக்கு இந்த லெசன்ஸில் கவர் ஆகிருக்கும். அது நீங்கள் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 8th சோஷியல் சயின்ஸில் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து லெசன் 5, அதாவது அதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்தியாவில் வந்து கல்வி வளர்ச்சி எப்படிலாம் வந்துச்சு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பண்டைய கால கல்வி, அதாவது குருகுல கல்வி வந்து இருந்திருக்கும். நெக்ஸ்ட் இடைக்கால கல்வி, முகலாயர்கள் அவங்கலாம் வந்து ஆட்சி பண்ணியிருக்கும் போது இருந்த மதரசா அது மாதிரி வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கப்புறம் கிறிஸ்டியன் மிஷினரிஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்கூல்ஸ் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி தான் நம்மளுடைய கல்வி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து சுதந்திரத்துக்கு பின்னாடி என்னென்னலாம் கொண்டு வந்தாங்க, தேசிய கல்விக் கொள்கை, சர்வ சிக்ஷா அபியான், இது மாதிரி கல்வியோடைய ரிலேட்டடாக இந்த லெசன் இருக்கும். ரொம்ப வந்து நல்லா இருக்கும், நல்லா உங்களுக்கு படிக்கவும் ஈஸியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து இந்த லெசன் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இங்கே மராத்தியர்களில் வர இந்த 2ஆம் சரபோஜியும் வந்து கல்விக்காண்டி நிறையா பண்ணியிருப்பார். இவரை பற்றி வந்து 11th நீங்கள் படிக்கும்போது கொஞ்சம் டேட்டாஸ் இருக்கும், அதையும் நீங்கள் வந்து சேர்த்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது மட்டும் படித்தா போதாது, நம்மளுக்கு வந்து கல்வின்றது வந்து கொடுத்துருக்கனால இப்போது தமிழகத்தின் அப்படின்னு கொடுத்துருக்கனால இப்போ வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து விடுறாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இங்கே பாருங்கள், புதுமை பெண் திட்டம். புதுமை பெண் திட்டம்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு காலேஜ் போகிறவங்களுக்கு மந்த்லி 1000 கொடுப்பாங்க. யார்? பெண்களுக்கு. இது ஃபஸ்ட்டு வந்து என்னவா இருந்துச்சுன்னா மூவலூர் ராமாமிர்தம் திருமண உதவித்தொகைன்ற பேரில் இருந்துச்சு. இப்போது அதை வந்து புதுமை பெண் திட்டம்ன்றதை மாற்றிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து காலை உணவு திட்டம் வந்து இப்போ ஸ்டாலின் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது எப்போன்னு பாருங்கள், September 15, 2022 எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்றதையும் பார்த்துக்கோங்க. அட் மதுரையில் எந்த கிளாஸ் வரைக்கும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இல்லம் தேடிய கல்வி திட்டம், அது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, October 27, 2021 ஒரு 1.5 மணி நேரம் ஈவினிங்கில் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. அதுவும் எந்த கிளாஸ்க்குனா கிளாஸ் 1 to 8க்கு வந்து எடுப்பாங்க. எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா மரக்காணம் விழுப்புரத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எண்ணும் எழுத்தும் திட்டம்ன்றது வந்து எதுக்காண்டினா மாணவர்களுடைய திறனை மேம்படுத்துறதுக்காண்டி, அதுவும் மெயினாக வந்து எதுக்குன்னா வந்து அவங்கள வந்து மேக்ஸ் வந்து நல்லா போட வைக்கணுன்றதுக்காண்டி 1லேருந்து 3வது வரைக்கும் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. எப்போ ஆரம்பித்தாங்கன்னா June 13, 2022 அட் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போது 2023 to 24 வந்து கிளாஸ் 4 to 5 வரைக்கும் வந்து மறுபடியும் அதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு இதழ்கள், அதாவது இப்போ நம்ம சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து அவங்களுடைய திறனை வந்து ஊக்குவிக்கிறதுக்காண்டி வந்து மேகசின் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஊஞ்சல்ன்ற ஒரு இது வந்து எந்த கிளாஸுக்கு வந்து 4லேருந்து 5 வரைக்கும் வந்து ஊஞ்சல்ன்ற இதில் வந்து அந்த குழந்தைங்க ஏதாவது கவிதையோ ஓவியமோ எதில் அவங்க திறமையாக இருக்காங்களோ அவங்களோடதெல்லாம் எடுத்து இந்த ஊஞ்சல்ன்ற இதில் வந்து வெளியிடுவாங்க. நெக்ஸ்ட்டு தேன் சிட்டுன்றது வந்து கிளாஸ் 6லேருந்து 9 வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட்டு கனவு ஆசிரியன்றது டீச்சர்ஸும் அவங்களுடைய திறமைகளை வந்து வெளிப்படுத்துறதுக்காண்டி இருக்குது. இது மாதிரி நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் என்னென்னது ஸ்கீம்ஸ் வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக போடுறாங்களோ அதையும் எடுத்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்கீம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஹெல்த் ஸ்கீம்ஸ். இங்கே நலவாழ்வு முறைகள்ன்றது அது வந்து லெசன்ஸில் வந்து 10th சோஷியல் சயின்ஸில் எக்கனாமிக்கில் லெசன் 3ல் வந்து உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்புன்னு இருக்கும். அந்த லெசன்ஸ் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் அதே மாதிரியே வந்து கவர்மெண்ட் வந்து என்னென்னதெல்லாம் ஹெல்த்துக்கு வந்து ஆரம்பிச்சிருக்காங்களோ ஸ்கீம்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்களோ அதையும் பார்த்துக்கோங்க. 108 நம்மை காக்கும் திட்டம், அது மாதிரி என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்கோ அதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், தமிழக புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா 10th சோஷியல் சயின்ஸில் ஜியாகிரஃபியில் 5, 6, 7 இந்த 3 லெசன் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த லெசன்ஸ் வந்து உங்களுக்கு ஜியாகிரஃபிக்குள்ளே கவர் ஆகிடும். ப்ளஸ் உங்களுக்கு இங்கேயும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தமிழகன்றனால நம்மளுக்கு நிறைய இதுலேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இதோடைய ஜியாகிரஃபியில் வந்து அந்த 5, 6, 7 அந்த லெசன்ஸை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 10th சோஷியல் சயின்ஸில் எக்கனாமியில் லெசன் 5, அதாவது இந்தியாவினுடைய தொழில்துறை தொகுப்புகள் என்னென்ன மாதிரி தொழிலாம் நம்மளுக்கு வந்து இருக்குது அப்படின்றது இந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க. அதையும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 9th சோஷியல் சயின்ஸில் எக்கனாமிக்ஸில் லெசன் 1 and 4 இருக்குது. நெக்ஸ்ட் 11th எக்கனாமிக்ஸில் லெசன் 10 and 11 இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு எக்கனாமிக்ஸ்குள்ளேயும் இந்த லெசன் வந்து கவர் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் எடுத்து நல்லா படிச்சுக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு இந்த லெசன்ஸில் வந்து என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னா மக்கள் தொகையை பற்றி கொடுத்துருப்பாங்க, மக்கள் அடர்த்தி, நகரமயமாதல், அடுத்து வந்து பாலின விகிதம் கொடுத்துருப்பாங்க, நெக்ஸ்ட் வந்து குழந்தை இறப்பு விகிதம் கொடுத்துருப்பாங்க, மகப்பேறு இறப்பு விகிதம் கொடுத்துருப்பாங்க, வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது வந்து தமிழ்நாட்டு பொருளாதாரம் பற்றி இந்த லெசன் வந்து இருக்கும். நீங்கள் எக்கனாமிக்ஸில் படிக்கும்போது இந்திய பொருளாதாரம் இங்கே வந்து நம்மளுக்கு தமிழகம்ன்றது தான் யூனிட் 9ல் வந்து டாபிக் கவர் ஆகுது. ஸோ வந்து நம்ம இங்கே படிக்கிறோம். நீங்கள் எக்கனாமிக்ஸில் படிக்கும்போது இந்திய பொருளாதாரம்ன்றது ஒன்று படிச்சிருப்பீங்க. அதில் வந்து நம்ம வந்து இந்தியாவில் ஒவ்வொரு இப்போ மக்கள் தொகைனா மக்கள் அடர்த்தினா இந்தியா வந்து அதில் எந்த லெவலில் இருக்குதுன்றதை படிச்சிருப்பீங்க. இங்கே தமிழ்நாடு எந்த லெவலில் இருக்குன்ற படிச்சிருப்பீங்க. ஸோ வந்து நீங்கள் ரெண்டையுமே வந்து கம்பைன் பண்ணி ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஞாபகம் இருக்கும். இப்போ இந்தியானா மக்கள் தொகை வந்து 121 கோடி இருக்குது. தமிழ்நாட்டில் 7.21 கோடி இருக்குது. அடுத்து எத்தனாவது பிளேஸில் இருக்குது? 6th பிளேஸில் இருக்குது. இது மாதிரி நீங்கள் வந்து இம்பார்ட்டண்டான டேட்டாஸ் வந்து உங்களுக்கு படிக்க தெரியும். மக்கள் அடர்த்தியில் நம்ம 12th பிளேஸில் இருக்கோம். 2001 எவ்வளோ மக்கள் அடர்த்தி இருந்தது, 2011 எவ்வளோ மக்கள் அடர்த்தி இருந்தது, இது மாதிரி வந்து இந்த லெசன்ஸில் வந்து இருக்கும். இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன தொழில்துறை வந்து நல்லா இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள் உதிரிப்பூ, தோட்டப்பயிர், வாழை, தேங்காயில் ஃபஸ்ட்டில் இடத்துல நம்ம இருக்கோம். நெல், ரப்பரில் 2nd இடத்துல இருக்கும். மிளகு, பழங்கள் உற்பத்தியில் 3rd இருக்கும். கரும்பில் 4th பிளேஸில் இருக்கும். இது மாதிரி என்னென்ன இதில் வந்து நம்ம வந்து பிளேஸில் எத்தனாவது பிளேஸில் இருக்குன்றதை நம்மளுக்கு உள்ளே கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்க இந்த அடர்த்திகள், மக்கள் தொகை அடர்த்தி, பாலின விகிதம், இது எல்லாத்தையுமே இப்படி ஒரு டேப்லெட் காலம் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு படிக்க ஈஸியாக இருக்கும். குறியீடு என்ன, இந்தியாவில் நம்மளுக்கு எத்தனாவது பிளேஸு, தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குன்றது மாதிரி ஒவ்வொன்றையும் நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ கல்வியறிவு வீதம்னா வந்து இந்தியாவில் வந்து 74.04% இருக்குது. தமிழ்நாடு 80. நம்ம வந்து இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழ்நாடு எல்லாத்துலேயுமே ஹையாக தான் இருக்குது. மொத்தமாக கம்பேர் பண்ணும்போது பாருங்கள் 80.33% இருக்குது. ஆண்கள் எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க, பெண்கள் வந்து எவ்வளோ பேர் படித்தவங்க இருக்காங்க, பாலின விகிதம் வந்து எவ்வளோ இருக்குது, மக்கள் தொகை அடர்த்தியில் இந்தியா வந்து 382 இருக்குது, நம்ம வந்து 555 வந்து இருக்கிறோம். அது மாதிரி நீங்கள் இது மாதிரி கம்பேர் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் இருந்தால் நம்மளுக்கு வந்து HDI ரிலேட்டடாக வந்து ஒரு கொஷின் வந்து இப்போ குரூப் 4ல் வந்து கேட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 கண்ட்ரி HDI இது வந்து அந்த லெசனில் தான் இருக்கும். நார்வே வந்து நார்வே தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து. ஸோ இந்த கொஷின் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ எக்கனாமிக்ஸ்லேயும் நான் நிறையா வந்து கொஷினுடைய புக் ப்ரூஃப்லாம் வந்து ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.